நேற்று சண்டே ஸ்பெஷலாக 1 கேஜி அளவுக்கு சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். எப்போவும் நானும் ஹஸ்பண்ட் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவேன். நேற்று அம்மா அப்பா வீட்டுக்கு வரேன்னு சொன்னதால கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தேன். 1 கேஜி அளவுக்கு சிக்கன், 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன். ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு மொத்தமாகவே ஒரு 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். சீரக சம்பா அரிசியை ஒரு 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். இந்த பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணணும். என்னென்ன வறுத்து அரைச்சிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வறுத்ததுக்கப்புறம் அந்த பேனில் நல்லா எண்ணெய் விட்டு ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா, ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பிரியாணி பாத்திரத்தில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா நிறமாற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி, காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், 3 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கணும். சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 50% வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் ஊற வச்ச அரிசி சேர்த்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் சமமாக வந்ததுக்கப்புறம் பழைய தோசைக்கல்லில் லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து தம் போட்டு எடுத்தாலே போதும். ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடும். செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ஒன் டைம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள்.